திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் 18ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார். அடுத்தது சுக்கிர பகவான், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார். சூரியன் 17ஆம் தேதி கன்னி வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 24ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், செவ்வாய் 27ஆம் தேதி துலா வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கும் மாறி வருகிறார். சுக்கிரன் இந்த இடத்துல நீசமாகிறார். இருப்பினும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பிளஸ் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்க நிற்பார். அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரிகோணம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது. இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நல்ல நாலேஜ் கொடுக்கும். எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா, முழுக்க 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 உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது. சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு, கூர்மையான திறமைகள், கூர்மையான அறிவு, எதை செய்தாலும் அங்க கிங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இத மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல பெண்கள் ஜாதகத்திலிருந்து தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும். அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாகக்கூடிய காலகட்டங்களை கூட சிவராஜ யோகம் வேலை செய்யும். சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கோவில் கட்டுறது, உயர் புகழ் பதவி கிடைப்பது, இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள். இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வதற்கான அமைப்பு உண்டு. இப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசி 1 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டுல 9ஆம் தேதிக்கு மேல நீசம் பெருகுது. அதாவது இத்தனை நாள் 11ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு லாபங்கள் பண வரவுகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போ நீசமாகிறார். அப்ப ராசி அதிபதி நீசமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டு போயிட்டாரு பரிவர்த்தனை ஆகுது. அது ஒரு வகையாக இருந்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாரு, நீச பங்கம் இப்படிலாம் நம்ம சொன்னாலும் கூட ராசி அதிபதி கொஞ்சம் வலு குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்ப ராசி அதிபதி வலு குறைந்தால் எதையும் முன்ன நின்னு செய்யாதீங்க, எதுலையுமே பின்னாடி நின்னுக்கோங்க. முந்தி முந்தி போய் செஞ்சீங்கன்னா அங்க உங்களுக்கு அதுக்கு மதிப்பு இருக்காது. உங்க திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த திறமைக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஊதியமோ ஒரு நல்ல பாராட்டுகளோ கிடைக்காது. அதனால எதை செய்தாலும் கொஞ்சம் பின்னிருந்து செய்து கொள்வது என்பது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா, அவரே 8ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 12ல் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பண வரவு, பொருளாதார சிறப்பா இருக்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்குள்ளே நிற்கிறார். அப்போ 9 கூடவே ராசிக்குள்ள இருக்கும்போது அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. அப்பாவுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாமே சாதகமாக வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, 8, 9 பரிவர்த்தனை ஆகும் பொழுது அப்பா மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. ஒரு இடம் விட்டு இடம் மாறும் பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கு அப்படிங்கிறது துளாராசிக்குண்டான அமைப்பு. அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளே இருந்து ராசியை பாக்குது. அப்ப 2 கூடையவர் ராசிக்குள்ள இருந்துன்னா பண வரவு, நல்ல பண வரவு, பொருளாதாரம் உயர போகுது. குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ண போறீங்க. மனைவியினுடைய தேவைகள், கணவருடைய தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உண்டு. அப்ப 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள வரும்பொழுது வரன் அமைஞ்சு தேடி வரும். உங்களை நல்ல வரன், எதிர்பார்த்த வரன், எப்படி நீங்க கேட்கிறீங்களோ அது போல நல்ல திருமண வரன் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். பார்ட்னருக்குள்ள நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு இந்த மாதம்.
செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கும் பொழுதும் கூட புதனோட இருக்கும் பொழுது நீங்க எதை செய்தாலும் வெற்றி, எதை செய்தாலும் லாபங்கள், எதை செய்தாலும் ஒரு பண வரவு, இதெல்லாம் இந்த மாதம் துலா ராசிக்கு உண்டு. அடுத்தது 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உச்சம் பெறுகிறார். அப்போ 3 உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 10ஆம் வீட்டுல போய் உச்சமாகுது. 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் ஒரு விதி இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 10ல் குரு இருந்தால் ஒரு பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வேலை பளு ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, இந்த பதவியில் இருக்கீங்க அடுத்த பதவிக்கு உண்டான வாய்ப்புகள், அடுத்த தொழில் செய்யறது கூட, தொழில் நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்குறது, தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் கிடைக்கும். துளாராசிக்கு குரு உச்சமாக கூடாதும்பாங்க. ஆனா கோச்சார் படி உச்சமாகும் பொழுது பெரிய பாதிப்புகளை கொடுப்பது இல்லை சிறிது காலகட்டங்கள். அப்ப 3 உச்சமாகுதுன்னா நீங்க செய்கின்ற எல்லாமே வெற்றி, நீங்க எதை தொட்டாலும் வெற்றி, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கூட போகுது. சகோதரர்கள் மூலமாக உதவிகளும் அவர்கள் மூலமாக ஒற்றுமையும் ஏற்பட போகுது. தைரியம் அதிகமாக போகுது. அவரே 6ஆம் அதிபதி ஆகி உச்சமாகும் பொழுது கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நோய் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வேலை இல்லாம இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா சனி அங்க இருந்துட்டு இருந்ததுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப குரு அந்த சனியை பாக்குறதுனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. உங்களுக்கு பின்னாடி இருந்து முதுகுல குத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாமே காட்டி கொடுக்க போகிறார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள், கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே உண்டு இந்த மாசம். அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்து விட்டால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்க போகுது. வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கும். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லைன்னா வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்து தள்ளி போடுவது என்பது சிறப்பு. அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் அதிபதியாகி 12ல விரயத்துல நிற்கிறார். அப்ப சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 12ல இருந்து 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்தா பண வரவும் உண்டு, அதற்குண்டான விரயங்களும் உண்டு. அப்ப கையில அமௌண்ட் ஏதாவது வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் தேவையான அசட்டா வாங்கி போட்டுக்கொள்வது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்வது என்பது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீசமாகுவார் ராசிக்குள்ள வந்து. இப்ப கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா பாத்துக்கணும். அது ஒண்ணுதான் நீசமாகும் பொழுது செய்யும். கொஞ்சம் தைரியங்கள் குறையும், கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் விரயமாகும். அப்ப முழுக்க வரக்கூடிய லாபம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு 17ஆம் தேதிக்கு முன்னையே வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. இது எல்லாமே துலாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகிறதுனால விபரீதமாக சில யோகங்களையும் கொடுத்துட்டு போயிடும். ராசிக்குள்ள புதனும் செவ்வாயும் இருக்கிற வரைக்கும் பண வரவு நிச்சயமாக உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமே கிடையாது. எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.